ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு 2வது பையனுக்கு. இந்த 3rd பேபி எங்களுக்கு ஆக்சிடென்ட்டா அமைஞ்சதுதான். எந்த பிளானிங்கும் இல்ல. நாங்க ஃபேமிலி பிளானிங்லாம் எதுவும் பண்ணாம தான் இருந்தோம். அப்படியே சரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சிடென்ட்டா ஃபார்ம் ஆனதுனால, அப்புறம் இங்க வெஸ்ட் பெங்கால்லே தான். ஒரு ஆசோலேஷன்ல இருந்தோம். 3rd பேபி. ஏன்னா ஏஜ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 37. ஏன்னா இப்ப இந்த குழுவுல வந்ததுக்கு அப்புறம் ஏஜ் எல்லாம் ஒரு முக்கியம் இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு. குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏஜ் கண்டிப்பா தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய ஆசோலேஷன்ல இந்த 3rd பேபியை வச்சுப்போமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் இல்ல இருக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம் அதெல்லாம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணாங்க. சரி நானும் விட்டுட்டேன். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டாரு. ஜாயின் பண்ணிட்டு நான் ஆரம்பத்துல இருந்தே சைலண்டா ஆரம்பத்துல ஜாயின் பண்ற அன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன். இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் கேட்டதுக்கு அக்கா சொன்னாங்க, அருளி அக்கா நீங்க வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குமா அதை கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் அதோட ஸ்டாப் பண்ணதுதான். ஒரு 9 மந்த் ஃபுல்லா கண்டினியூவஸா எல்லா கலந்துரையாடலும் கலந்துக்கிட்டேன். ஃபஸ்லுர் ரகுமானோட புக்கு, அப்புறம் உடலின் மொழி 2 புக்கையும் அந்த மாமா பையன் சுகுமாரன் சொன்னேன் இல்லையா, அவரு சொன்னார் 2 புக்கையும் ரெஃபர் பண்ணாரு. அதை நான் ஃபுல்லா ரீட் பண்ணேன். என்ன கேட்டா அந்த புக்கு 2மே தேவையில்லை. நீங்க இந்த புதுசா அந்த கர்ப்பிணி பெண்கள் நிறைய நம்ம குரூப்ல இருப்பீங்க இல்லையா, இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்கிட்டாலே போதும், அந்த புக்கை படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது ஏன்னா அந்த புக்ஸை வந்து படிக்கிறதை விட இந்த இந்த குரூப்ஸ்ல நீங்க ஒவ்வொரு வாரமும் கலந்துக்கிட்டீங்கனாலே நம்ம டவுட் ஃபுல்லா கிளியர் ஆயிடும். நம்ம பெண்கள் ஒரு ஒரு வாரமும் பேசுறதுலயே நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடும். நான் சைலண்டா ஃபுல்லா அப்சர்வேஷன்ல தான் இருந்தேன். ஸ்டார்டிங் பாப்பா எனக்கு கருத்தரிச்சதுல இருந்து, என்னோட 3வது பேபி கருத்தரிச்சதுல இருந்து என்னோட பேறுகாலம் கடைசி வரைக்குமே ஃபுல் அப்சர்வேஷன்ல இருந்தேன். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3rd பேபி வந்து உண்மையிலேயே வந்து அந்த 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டுல வந்து கொஞ்சம் பெயின் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை நம்மளுக்கு வீட்டிலேயே பிறந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே பாடி ரொம்ப ஒரு புதுசா ஃபீல் ஆகும். நான் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். இப்ப எனக்கு வந்து 15 டேஸ் ஆயிருக்கு. நேத்துல இருந்து 16, இன்னைக்கு வந்து 16 இல்ல 17 டேஸ், 17th டேஸ் போயிட்டு இருக்கு. எல்லா வேலையுமே பாக்குறேன். வீட்டுல சமையல்ல இருந்து, துணி வாஷ் பண்றதுல இருந்து, பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா அந்த 2 பசங்களுக்கு கிட்டத்தட்ட 30 நாள் என்னால எந்திரிக்கவே முடியல.